எடப்பாடி பழனிசாமியின் கதை முடிந்துவிட்டது என்றே நாம் கூறலாம். கூட்டணியிலிருந்து தற்பொழுது ஜான் பாண்டியன் விலகிவிட்டதாகவும் பாஜகவில் இணைந்ததும் குறிப்பிடத்தக்கது. மிகப்பெரிய திருப்பமாக அதிமுக தலைமை சரியில்லாத காரணத்தினால் அதிமுகவிலிருந்து கூட்டணியிலிருந்து விலகிறோம் என்று ஜான் பாண்டியன் அவர்கள் கூறியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் மற்ற கூட்டணியாக இருக்கின்ற தேமுதிகவாக இருக்கட்டும், பாமகவாக இருக்கட்டும் சற்று யோசனை தான் நடைபெற்று வருகிறது என்றும் ஏற்கனவே ராமதாஸ் அவர்கள் கூறிவிட்டார் நேற்று. அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சியாகத்தான் இருக்கிறது. அதிமுகவில் 7 தொகுதிகள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு செல்லாமல் இருப்பதற்காக தேமுதிகவிற்கு 7 தொகுதிகளும் பாமகவிற்கு 7 தொகுதிகளும் எடப்பாடி பழனிசாமி ஒதுக்கீடு செய்யப்பட்டாலும் இன்றும் கூட்டணி உறுதி செய்யப்படவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. காரணம், எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்று உள்ளாட்சி தேர்தலில் கூட வெற்றியடைய முடியாத அதிமுகவின் தலைமை இடைத்தேர்தலில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை தழுவி இரட்டை இலை சின்னம் இருந்தும் தோல்வியை தழுவியதால் நாடாளுமன்ற தேர்தலில் தோல்விதான் என்றும் கூறி தற்பொழுது கூட்டணியிலிருந்து விலகிவிட்டார்கள். அதிமுகவின் சரியான தலைமை ஓபிஎஸ் அவர்களாகத்தான் இருக்கக்கூடும் என்றும் ஜான் பாண்டியன் அவர்கள் வெளியேறிய போது கூறியுள்ளது எடப்பாடி பழனிசாமியின் கதை முடிந்துவிடும் என்றே கூறப்படுகிறது. இதனால் மற்ற நிர்வாகிகள் தற்பொழுது உடனடியாக அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் முன்னாள் நிர்வாகிகள் மூத்த அதிகாரிகள் அனைவரையும் ஆலோசனைக்காக அழைத்திருப்பதாக தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. பொதுச் செயலாளராக இருந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் செயல்பாடு திறன் முற்றிலுமாக குன்றிய நிலையில் இருப்பதாக கடுமையான விமர்சனங்கள் தினம்தோறும் வந்த வண்ணம் இருக்கிறது. அதிமுக தோல்வி அடைந்து விடுமா என்ற தேர்தலுக்கு முன்பாகவே தற்பொழுது வெளிப்படையாக கூட்டணி கட்சிகள் அறிவித்திருப்பது ஒட்டுமொத்த அதிமுகவின் தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பாஜகவை வெறுப்பவர்கள் அனைவரும் தற்பொழுது பாஜகவில் இணைந்து வருவதால் ஓபிஎஸ் அவர்கள் கூறுவதுதான் சரியாக இருக்கிறது என்றும் எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்றதிலிருந்து அதிமுக மிக மிக மோசமான நிலைக்கு தள்ளிவிட்டது என்றும் தகுதி இல்லாதவரை தகுதியுள்ள இடத்திற்கு வைத்தால் அதிமுக படுதோல்விதான் தழுவும் என்றும் ஏற்கனவே அதிமுகவை பற்றி எடப்பாடி பழனிசாமியை பற்றி பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியிருந்தார். நிச்சயமாக இரட்டை இலை சின்னத்துடன் இரட்டை இலை சின்னம் நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்த முடியாது. ஒன்று அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை கைப்பற்றுவோம், இல்லாவிட்டால் முடக்குவோம் என்றும் பன்னீர்செல்வம் அவர்கள் கடும் கோபத்துடன் இன்று பேட்டி ஒன்றை அளித்திருக்கிறார். புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்கள் சிறப்பாக வழிநடத்திய அதிமுக தற்பொழுது நரிகள் கூட்டத்திடம் இருக்கிறது என்றும் அதை எப்படியாவது நாங்கள் பறித்து விடுவோம், நரிகள் அதிமுகவில் இருந்து இவர்களை விரட்டியடிப்போம் என்றும் கடும் கோபத்துடன் பன்னீர்செல்வம் அவர்கள் கூறுவது சரியா தவறா? பாஜகவில் பன்னீர்செல்வம் அவர்கள் ஆதரவு தெரிவிப்பதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.